அதாவது எலெக்ஷன் வெற்றி வேட்பாளர் அஸ்வத் ஐயா இந்த திருவண்ணாமலையில நீங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம், நீங்க பிளைட்டுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஏர்போர்ட் கொண்டு வராரு. புரியுதுங்களா? அது யாருக்காக? மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, நீங்க சொகுசா வாழணும் அப்படின்றதுக்காக. நீங்க எப்படி ஸ்டைலா இப்ப ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. பொதுவாகவே ஆண்களோட பெண்கள் அளவுக்கு அதிகமா சூப்பரா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இல்லையா தங்கச்சிங்களா? ஆனா உங்களோட தம்பிங்க அதோட நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இந்த எப்படி நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்டைலா இருக்கோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் ஸ்டைலா இருக்கணும். அப்ப ஸ்டைலா இருக்கணும்னாக்க தாமரை நீங்க உங்க வாழ்க்கையில பதிவு செய்யணும். அப்படி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னாக்கா நீங்க இப்ப காலேஜ் போகும்போது பஸ்ல இடிச்சுன்னு புடிச்சுன்னு போறது எவ்வளவு ஒரு கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி இங்க நம்ம சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் விடுற வசதி, அப்புறம் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பெங்களூரு அங்கே இருந்தெல்லாம் கூட இங்க சென்னைக்குள்ள நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஜங்ஷன் ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம வெற்றி வேட்பாளர் அஸ்வத்தாமன் ஐயா அவர்கள். நல்லா இருக்கலாமா? நன்றி நன்றிமா. பாத்தீங்களா திருவண்ணாமலையோட அன்பை பார்த்தீங்களா? நான் சொந்த வழிக்கு பேசுறதை பார்த்துட்டு நம்ம கடையில் வந்து டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. மறந்து விடாதீர்கள் உங்களது பொன்னான வாழ்க்கைகளை தாமரை சின்னத்திற்கு பதிவு செய்து நம்ம வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் ஐயா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, பிக் பாஸ்ல இருந்து வந்த கூல் சுரேஷ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் பிக் பாஸ் கூல் சுரேஷ். ஆனால் இந்தியாவுக்கே பிக் பாஸ் பிரதமர் மோடி ஐயா அவர்கள்